இந்த வீடியோவில் 5 யாரும் சொல்லாத எக்ஸலோட ட்ரிக்ஸு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக எக்ஸல் வந்து எப்படியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? நார்மலாக இப்போ எல்லாத்துலேயும் பாருங்களேன் ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம செல்ஃபோனுக்கு பேக்ரவுண்டு வால்பேப்பரில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ இந்த எக்ஸலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பேஜ் லேஅவுட் போய்க்குங்க. பேஜ் லேஅவுட் போனீங்க அப்படின்னா பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸ்குள்ளே போயிடும். இதில் உங்களுக்கு என்ன இமேஜ் உங்களுக்கு நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகிரும். சரிங்களா? பேக்ரவுண்டுன்னு இருக்கும். இப்போ அந்த பேக்ரவுண்டு வேணால் எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி அதே மாதிரி பேஜ் லேஅவுட் போங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பேக்ரவுண்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகிரும். திருப்பி பேக்ரவுண்டுன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டை நீங்கள் வச்சுக்கலாம். செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போது இந்த தமிழ்நாடுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஏதாவது ஒரு நோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிவ்யூ போய்க்குங்க. மேலே ஹோம் டேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போய்க்குங்க. உங்களுக்கு என்ன செல்லை செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு நியூ கமெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வெளியே எங்கேயாவது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி போயிடும். நீங்கள் கமெண்ட் கொடுத்துருக்க செல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ரெட் கலரில் அந்த செல்லில் இருக்கும் பாருங்களேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த இடத்துல மவுஸ் கர்சரை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா அதோட நோட்ஸ் வந்து காட்டும். அதுதான் கமெண்ட். சரிங்களா? மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு சாம்பிள் டேட்டா இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம வந்து சேட் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்சர்ட் போயிட்டீங்க அப்படின்னா செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாட்ஸ் டைப் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாட்ஸ் டைப் இருக்கும். அதில் நீங்கள் இப்போ நம்ம சாம்பிளாக இந்த மாதிரி காலம் வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அதோட சாட் ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். இப்போது உங்களுக்கு எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வியூ ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தெரியும். கீழே வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சோஷியல் சயின்ஸு 5 மார்க்கு, இதோட மார்க்கோட டீட்டெயில், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சாட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரு ஆப்ஷன். சரிங்களா? ஃபில்ட்ரு ஆப்ஷன் வந்து எக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எப்படி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து டைட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+L போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு வந்து செலக்ட் ஆயிரும். இதில் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஆரோவாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஆரோ எதுக்கு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். சரிங்களா? இப்போது சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாஸு பெயிலுன்னு சொல்லி ரெண்டு இது நம்ம டைப் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் எனக்கு பாஸ் மட்டும் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சைடில் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் A to Z to Aன்னு இருக்கும். அதாவது நீங்கள் A to Z கொடுத்தீங்க அப்படின்னா ஏ ஆர்டர்லேருந்து Z ஆர்டர் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி Z to A, ஜெட்லேருந்து ஏ வரைக்கும் டிசெண்டிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கலர் படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நமக்கு உள்ளே வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. பாஸ், ஃபெயிலு, பிளாங்காக மொத்தம் 3 டைப் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஃபெயில் வேணாம், எனக்கு பாஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பாஸ் மட்டும் டிக்கில் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ் மட்டும் வியூ ஆகும். இப்போ மற்றதில் எங்கே டெலீட் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா டெலீட் ஆகாது. இந்த ஃபில்டர் இருக்கனால உங்களுக்கு பாஸ் மட்டும் காட்டும். இப்போ நீங்கள் பாஸ் எடுத்துவிட்டு ஃபெயில் மட்டும் காமிச்சிங்க அப்படின்னா ஃபெயில் மட்டும் தனியாக காமிச்சிடும். சரிங்களா? அடுத்து அஞ்சாவது ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அடிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் செல்லில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு அடிச்சிட்டோம். செகண்ட் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா
தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் நம்ம அடித்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பாதி தெரியாது, வெறும் தமிழ்நாடுன்றது மட்டும் தான் தெரியுது. செகண்ட் டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் தமிழ்நாடு மட்டும் அடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் பாதி தெரியலை பார்த்தீங்களா? இப்போ இது எப்படி ஃபுல்லாக ஒரு செல்லுக்குள்ளே தெரிய வைக்கிறது அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா wrap டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அது ஜஸ்ட்டு அது உங்களுக்கு எந்த செல்லில் வந்து அந்த லெட்டர்ஸ் தெரியலையோ அதில் வச்சு wrap டெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நம்ம டைப் பண்ணியிருக்க எல்லாமே வந்து ஃபுல்லாக வியூ ஆயிரும். சரிங்களா? இப்போ இதில் வெறும் தமிழ்நாடு மட்டும் இருக்கனால நீங்கள் wrap டெக்ஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஸ் டிபார்ட்மெண்ட் இப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா அங்கே பாருங்களேன், தமிழ்நாட்டில் தமிழ் அதை பாதியை காணோம். அதே மாதிரி இந்த செல்லில் வேல்யூ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதுவும் தெரியாது, ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் இந்த செல்லில் வச்சுட்டு wrap டெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வியூ ஆகிக்கிறோம். சரிங்களா? இந்த 5 ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.